வணக்கம் தலைமைகளே. ஈரானின் மக்கள் எழுச்சி போராட்டம் சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. போன ஞாயிற்றுக்கிழமை வியாபாரிகள் கடையடைப்பு என்று ஆரம்பித்த போராட்டம், அதுக்கப்புறம் மக்கள் அதை கலந்துக்கிட்டாங்க. இப்போ மாணவர்களும் இணைந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு பின்னணியில் மேற்கத்திய நாடுகளின் ஊடகங்கள் மற்றும் இஸ்ரேலிய மொசாத் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேற்கத்திய நாடுகளின் ஆர்வம் வேறு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈரான்ல ஒரு பொம்மை அரசாங்கம், அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய, முன்ன அப்படிதான் இருந்தாங்க, ஒரு மன்னராட்சி இருந்தது, மேற்கத்திய நாடுகளின் ஒரு பொம்மை அரசு. அப்படி ஒரு அரசாங்கம் ஈரானில் திரும்ப வர வேண்டும். இந்த மதவாத ஆட்சிம்பாங்க, அலி கொமேனி தலைமையிலான ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று சொல்லி மிக பெரிய அளவில் இந்த போராட்டத்திற்கு பின்னணியில் செயல்படுறாங்க. ஆனால் ஒரு நடுத்தரவாதியாக அல்லது ஒரு இந்தியனாக நம்முடைய பார்வை ஈரானில் வேறுபட்டு தான் நிச்சயமாக இருக்கணும். ஏன்னா ஈரான் இந்தியாவிற்கு மிகுந்த நட்புறவு உள்ள நாடு. அநேக சமயங்களில் இந்தியாவிற்கு ஆதரவாக தங்கள் குரலை பதிவு பண்ணுவாங்க. வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக, கலாச்சார ரீதியாக ஈரான் ஒரு அருமையான நட்புறவை இன்னைக்கு வரைக்கும் இந்தியா கூட அவங்க வச்சிருக்காங்க. சில சமயங்களில் தவறான கருத்தை காஷ்மீர் விஷயத்துக்காக சில சமயம் பதிவு பண்ணுவாங்க. இந்தியா வன்மையாக கண்டனம் தெரிவிப்பாங்க. அதை தாண்டி ஈரானுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு அருமையான நட்பு போய்கொண்டிருக்கு. ஒரு நேர்த்தியான நாடு என்றுதான் நம்ம ஈரானை பார்க்க வேண்டியிருக்கு. அது எல்லாத்தை விட உலகத்திலேயே சியா பிரிவு இஸ்லாமியர்கள்ல ஒரே ஒரு வல்லரசு நாடு எதுனா ஈரான் தான். மற்ற நீங்க பார்க்கிற அனைத்து இஸ்லாமிய அரபு நாடுகளுமே சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள். என்ன இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் வரும் அப்படின்னா, படைத்த கடவுள் ஒண்ணுதான், அல்லாஹ் அவர்கள் தான் கடவுள். ரெண்டு பேருமே சொல்லுவாங்க, சியா பிரிவும் சன்னி பிரிவும். சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் முற்று பெற்ற நபிகள், முற்று பெற்ற இறை தூதர்னு சொல்லி முகமது நபிகள் நாயகத்தை அவங்க சொல்லுவாங்க. அதே சமயத்தில் சியா பிரிவு இஸ்லாமியர்கள் ஈரான் இருக்கவங்க நபிகள் நாயகத்தை தாண்டி வேறு ஒருவரை மதிப்பாங்க. இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற முக்கியமான பிரச்சனை. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனை நிறைய இருக்கும். இந்த இரண்டு பிரிவா இருக்கனால என்ன நன்மை அப்படின்னா, இந்த சன்னி பிரிவு இஸ்லாமிய அத்தனை நாடுகளின் முதல் கோபமோ இந்த சியா பிரிவு இஸ்லாமியர் மேலும் அந்த நாடுகளின் மேலதான் இருக்கும். குறிப்பாக ஈரான் மேல இவங்களோட கோபம் நிச்சயமா இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஈரான் மட்டும் வல்லரசா இல்லைன்னா இவங்களுடைய மொத்த கோபமும் பிற மக்கள் மேல முழுதா வரும். அதுதான் உண்மை. பிற கிறிஸ்துவ மக்கள் மீது, இந்து மக்கள் மீது, அந்த நாடுகள் மீது இந்த சன்னி பிரிவு இஸ்லாமிய நாடுகள் பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இப்ப இந்த ஈரான் என்ற ஒரு நாடு, சியா பிரிவு நாடு, இந்த அத்தனை சன்னி பிரிவு இஸ்லாமிய நாடுகளை காட்டிலும் வல்லரசா இருக்கனால அவர்களுடைய கோபம் மற்றும் எரிச்சல்லாம் அங்க கொஞ்சம் இருக்கு. அதனால இந்த ஈரான் இப்படியே ஸ்திரத்தன்மையுடன் செயல்படுவது தான் உலகத்திற்கு நிச்சயமா நல்லது, இந்தியாவிற்கும் மிக நிச்சயமா நல்லது. இன்னைக்கு அதிபர் ட்ரம்ப் 2 தினம் முன்னால் ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு. ஈரானிய அப்பாவி மக்களை தொடர்ச்சியாக அந்த அரசு கொண்டு வந்தால் நிச்சயமாக அமெரிக்கா தலையிடும் இதில் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. 2 தினம் முன்னால இந்த எச்சரிக்கை 10ஓடு 11 ஈரான் எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த வெனிசுவேலால அமெரிக்கா செய்த அந்த அதிரடிக்கு அப்புறம் நிச்சயமாக இந்த ட்ரம்ப் அவர்களின் வார்த்தை கூர்மையாக கவனிக்கப்படும். அநேகர் சொல்றீங்க, வெனிசுவேலா சின்ன நாடு, அதுக்குள்ள போய் இந்த சாதனை செஞ்சுட்டாங்க அமெரிக்கா அப்படிங்கிறாங்க. சின்ன நாடோ பெரிய நாடோ அது பொருட்டல்ல. ஒரு ரகசிய நடவடிக்கையை, ஒரு அதிபரை உள்ள சென்று தூக்குறத ரகசியம் வெளியே கசியாம செஞ்சு காமிச்சதுதான் மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். இப்ப என்ன நான் யோசிப்பாங்க மற்ற நாடுனா, இதே போல ஒரு ரகசிய நடவடிக்கையை வேறு ஏதாவது ஒரு வகையில ஈரானுக்குள்ளே அவங்க செய்யலாம். அதனால நிச்சயமாக ட்ரம்பின் வார்த்தைகள் கூர்ந்து கவனிக்கப்படும். இதே போல இந்த போராட்டத்தின் பின்னணியில இஸ்ரேலுடைய மொசாத் உளவுத்துறை இருக்குன்னா 100% இஸ்ரேலிய மொசாத் அதுக்கு பின்னணியில் இருக்காங்க.
தொடர்ச்சியாக இஸ்ரேலிய பிரதமர் உட்பட ஈரான் மக்களுக்கு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து போராடுங்க, இந்த அலி கொமேனியோடைய ஆட்சியை தூக்கி எறியுங்க, நாங்கள் உங்கள் பின்னணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக இஸ்ரேலிய பிரதமர் உட்பட அவங்க பேசி வரது வந்து நம்ம பார்க்க முடியும். நேற்று முத்தாய்ப்பாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ அப்படிம்பாங்க, அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா அவருடைய வலைதளத்தில், ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஈரானியன் இன் த ஸ்டேட், ஆல்சோ டு எவ்ரி மொசாத் ஏஜென்ட் பிசைட் தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புதிய வருட வாழ்த்துக்கள் ஈரானிய மக்கள் யார் யாரெல்லாம் அந்த தெருவில் போராடுறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அதே சமயத்தில் அவர்களுக்கு பின்னணியிலிருந்து செயல்பட்டு அங்கே நடந்து கொண்டிருக்கும் மொசாத் ஏஜென்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி அவர் கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி அமெரிக்கா, இஸ்ரேல், மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள் தொடர்ச்சியாக இந்த ஈரானிய ஆட்சி முறையை மாற்றிவிட வேண்டும் என்று செய்கிறாங்க. ஆனால் அது முடியுமா அப்படின்னா 99.99% இந்த ஆட்சியெல்லாம் மாற்ற முடியாது, அவர்களால் நிச்சயமாக மாற்ற முடியாது. ஏன்னா ஈரானிய உளவுத்துறை உலக புகழ்பெற்ற உளவுத்துறை, அவருடைய செயல்பாடுகள் இந்தியாவில் இல்லாதனால நமக்கு தெரியல. 12க்கும் மேற்பட்ட உளவு அமைப்பை அவங்க நடத்துகிறாங்க ஈரானில். அதில் முக்கியமானது 2. ஒன்று MOIS அப்படிம்பாங்க, இன்னொன்று IRGC-IO அப்படிம்பாங்க. இந்த MOIS வந்து ஈரானிய இராணுவத்திற்கு கீழே செயல்படும், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படிம்பாங்க. இந்த IRGC-IOங்கிறது அந்த அதிபருக்கு கீழே செயல்படக்கூடிய உளவமைப்பு, ஈரானிய ரெவல்யூஷன் கார்ட் கார்ப்ஸ் இன்டெலிஜென்ட் ஆர்கனைசேஷன் அப்படிம்பாங்க. இதை தாண்டி 10க்கு மேற்பட்ட உளவு அமைப்புகள் இருக்கு. உலகம் முழுவதும் இந்த உளவு அமைப்புகள் செயல்படுது. எதற்காக செயல்படுறாங்கன்னா, இந்த ஆட்சி முறைக்கு எதிராக என்னென்ன கருத்துகள் இருக்கு, அது எப்படி முறியடிக்கலாம்னு சொல்லி உலகம் முழுவதும் செயல்படுறாங்க. உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் தாக்குதல் நடத்தினவங்க இந்த உளவு அமைப்புகள், ஈரானிய உளவு அமைப்புகள். இந்தியாவுக்குள்ள அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாதனால அந்த உளவு பிரிவு பற்றி நமக்கு இங்கே தெரியல. அதனால ஈரானிய உளவு அமைப்பு உலக புகழ் பெற்றது. இஸ்ரேலுக்குள்ளேயே கடந்த வருடம் 35 கைது நடவடிக்கை இஸ்ரேலுக்குள்ள நடந்துச்சு. அதாவது ஈரான் உளவு அமைப்பு வலையில் விழுந்து விட்டார்கள் சொல்லி இஸ்ரேலுக்குள்ள 35 கைது நடவடிக்கை நடந்துச்சு. அப்போ இஸ்ரேலுக்குள்ளேயே இந்த அளவுக்கு ஊடுருவல் செய்யறாங்க அப்படின்னா அவருடைய உளவுத்துறையை நீங்க புரிஞ்சுக்கலாம். சைபர் அட்டாக்ல இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 அவங்களை சொல்லலாம். அதாவது இந்த கணினிகளை கட்டுப்படுத்துவது, பிற தலைவர்களின் மொபைல் போனை கட்டுப்படுத்துவதெல்லாம் மிகச்சிறந்த அமைப்பு. அதனால அவ்வளவு எளிதாக பிற நாட்டில் செய்வது போல ஈரானில் செய்ய முடியாது. அதை தாண்டி வலைத்தள கட்டுப்பாடு, இது நிச்சயமாகவே இந்த ஈரானுடைய இந்த கட்டுப்பாடுகள் இந்தியாவிற்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். எல்லா வலைத்தளங்களையும் அவருடைய செய்திகளையுமே ஈரானிய சராசரி மக்கள் முழுவதுமாக பார்க்க முடியாது. மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் அங்கே உண்டு. நம்ம பார்க்கின்ற எக்ஸ் வலைதளம், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப், இதை போன்ற சமூக வலைதளங்கள் முற்றாக தடை செய்யப்படும் அல்லது சில சமயங்களில் கடுமையாக அதன் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். சில சமயங்களில் வடிகட்டி அந்த செய்திகளை கொடுக்க வைப்பாங்க. இந்த அளவுக்கு மிக கடுமையாக அந்த வலைதளத்தை அணுகிறாங்க. அதே சமயத்தில் ஈரானிய மக்களுக்கு இதுக்கு பிரதியாக, அதாவது இதுக்கு பதிலாக ஈரானிய சொந்த தயாரிப்புகளான வலைதளங்கள் செயல்பட்டிருக்கு. ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அரசு என்ன சொல்லுவாங்கன்னா, மேற்கத்திய நாடுகளின் வலைதளத்தை தடை பண்ணாதான் எங்களுடைய வலைதளத்தை மக்கள் பார்ப்பாங்க. இது நிச்சயமாகவே ஒரு யோசிக்க வேண்டிய கருத்து தான். இப்போ வாட்ஸ்அப் அமெரிக்காவுடைய இந்தியாவில் செயல்படுது. அதுக்கு போட்டியாக ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் அரட்டைன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாரு. ஆரம்பத்தில் ரொம்ப பேசினாங்க. தொடர்ச்சியாக அந்த அரட்டை சுருங்கி கொண்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா அதை தாண்டிய பிரம்மாண்டம் வாட்ஸ்அப் எளிதாக கிடைக்குது. அதுதான் ஈரான் சொல்றாங்க. அந்த வலைதளங்களை தடை பண்ணாதான் எங்கள் வலைத்தளங்களை மக்கள் பார்ப்பாங்கிறாங்க. ஈரான் மக்கள் என்ஜாய் பண்றாங்க. அதாவது அவங்க வலைதளங்களை பார்த்து யூடியூப்புக்கு பதிலாக, எல்லாவற்றுக்கும் பதிலாக மாற்று வலைதளத்தை அவங்க வச்சிருக்காங்க.
ஈரான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், இது ஈரானுக்கு சொந்தமானது. அதே சமயத்தில் நேஷனல் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க், இவங்க வந்து 4G மற்றும் 5G அலைவரிசையில் மிக மின்னல் வேகத்தில் வலைதளங்களை ஈரானிய மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வலைத்தளங்கள் மூலமாக கருத்துக்களை ஈரான் மக்கள்கிட்ட திணிக்க முடியாது. ரெண்டாவது, அனைத்து வலைதளம் பார்க்குற மாதிரி ஒரு சிம் கார்டு இருக்கு, ஒயிட் சிம் கார்டு அப்படிம்பாங்க ஈரானில். அந்த சிம் கார்டு வந்து அரசு சார்ந்தவருக்கு மட்டுமே, ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்படும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து பிபிசி செய்தி பாருங்க, பிபிசி தமிழை போய் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை, குறிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு எதிரான கருத்துக்களை அப்படியே வாழைப்பழத்தில் ஊசிய சொருவது போல சொருகிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், பிபிசி செயல்படலாம், ஆனால் நடுநிலைமையோட செயல்பட்டுருக்கணும். காங்கிரஸையும் ஒரே கண்ணில் பார்க்கணும், பாரதிய ஜனதாவையும் ஒரே கண்ணில் பார்த்துருக்கணும். ஆனால் தொடர்ச்சியாக இதை போன்ற செய்தி நிறுவனங்கள் செயல்படுறாங்க. அதனால இந்த ஈரானின் நடவடிக்கை இந்தியாவிற்கு ஒரு நல்ல முன்னுதாரணம். அதை தாண்டி இங்க பார்க்கறது போல VPN மூலமாக, விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்கும்பாங்க, அதன் மூலமாக பிற வலைதளங்களை எல்லாத்தையும் பார்க்க முடியும். எலன் மஸ்குடைய ஸ்டார் லிங்க்குமே ஈரான்ல வந்து செயல்படும். ஆனா அதையுமே கட்டுப்படுத்துறாங்க ஈரானிய அரசு. நிச்சயமா பாராட்டத்தக்க விஷயங்கள் தான். ஆனா ஏன்னா எல்லாமே மேற்கத்திய நாடுகளின் கைக்கூலியாக, அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் நிச்சயமே கிடையாது. ஒரு நடுத்தர பார்வையா இப்படிதான் பார்க்க முடியும். ஏன் இந்த போராட்டம்? எப்ப இந்த தொடர்ச்சியா வந்து இவங்க மேற்கத்திய நாடுகள் இதை தூண்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப ஏன் இந்த போராட்டம்னா பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறாங்க. இது இவங்க சொல்வது, ஈரான்ல சொல்றாங்களோ இல்லையோ இவங்க சொல்றாங்க பொருளாதார வீழ்ச்சி. அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் தொடர்ச்சியாக ஈரான் மேல் வைத்துள்ள தடைகள். எந்த நாட்டை விடவுமே ஈரான் மேல மிகப்பெரிய தடைகளை வச்சிருக்காங்க இவங்க. இஸ்ரேல் நடத்திய தாக்குதல், இந்த 12 நாள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் கிட்டத்தட்ட $1/2 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பொருளாதார நஷ்டத்தை இஸ்ரேலுடைய 12 நாட்கள்ல ஈரான் சந்திச்சது. இது ரெண்டு தான், இந்த பொருளாதார வீழ்ச்சி தான் மிக முக்கியமாக பார்க்கப்படும். ஆனால் ஒரு அதிசயம் என்னன்னா, ஈரான் இன்று வரை அப்பர் மிடில் கிளாஸ் கண்ட்ரி. மொத்த ஈரான் மக்களுமே நடுத்தரத்துக்கு மேற்பட்ட வாசிகள். நடுத்தர மக்கள் கூட சொல்லக்கூடாது, நடுத்தரத்துக்கு மேற்பட்ட மக்கள். அவங்க வசதியான வாழ்க்கை வாழ்பவர்கள் தான் ஈரானிய மக்கள். உண்மையா 2016 96% கல்வி அறிவு பெற்றவர்கள் ஈரானியர்கள். இன்னைக்குமே இந்தியாவிலிருந்து நிறைய பேர் டாக்டர்களுக்காக ஈரானில் போய் படிக்கிறாங்க. அந்த மாணவர்களுமே இங்கே இந்தியாவுக்கு வந்து படிக்கிறாங்க. மிகச்சிறந்த கல்வி அறிவு பெற்றவர்கள் ஈரான் மக்கள். அதுபோல உலக தேவையில 10% எரிபொருள் கச்சா எண்ணெய் இருப்ப அவங்க வச்சிருக்காங்க. உலக தேவை, மொத்த தேவைக்கு 10% அவங்க கிட்ட இருக்கு. உலக தேவை நேச்சுரல் எரிவாயுல 15% அவங்க வச்சிருக்காங்க ஈரான்ல. ஈரானுடைய அந்த கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு மிக தரமானது, உலகத்தில் மிக தரமான ஒன்று. இவ்வளோ தடைக்கு மேலேயுமே போன வருஷத்துல 112 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுள்ள பொருட்களை அவங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஈரானிய பொருட்கள் உலகத்தரம் வாய்ந்தவை. ஒன்று வந்து எல்லாத்துக்குமே தெரியும், எரிபொருள் மிக அதிகமாக அவங்க ஏற்றுமதி பண்றாங்க. கெமிக்கல் பொருட்கள், வேதியியல் பொருட்கள் அவங்க ஏற்றுமதி பண்றாங்க. ஆட்டோமொபைல், கார்கள்லாம் மிக அழகான கார் அவங்க தயாரிக்கிறாங்க, ஏற்றுமதி பண்றாங்க. அதை விட ஈரானிய பழங்கள், அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அப்படிம்பாங்க, ஈரானிய பேரிச்சம்பழம் உலக புகழ் பெற்றது. பிற பழங்களுமே உலக புகழ் பெற்றது. ஈரானிய கார்பெட், அதாவது இந்த ஜமுக்காலம்பாங்க, அந்த ஈரானிய ஜமுக்காலம் உலக புகழ் பெற்றது, எல்லாத்துக்கும் தெரியும். இதை போன்றதை தொடர்ச்சியாக அவங்க ஏற்றுமதி பண்ணி சாதிக்கிறாங்க. ஆனால் இது ஏற்றுமதியிலேயே ஒன்று பார்த்தா உங்களுக்கு புரியும். இது ஏற்றுமதி செய்யும் அளவுல 30% சீனாக்கு ஏற்றுமதி பண்றாங்க, 20% துருக்கிக்கு ஏற்றுமதி பண்றாங்க, 10% பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி பண்றாங்க, இன்னொரு 10% UAE, யுனைடெட் அரபு எமிரேட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க, 5% இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா 75% ஏற்றுமதி வந்து இந்த நாடுகளுக்கே ஏற்றுமதி ஆகிடுது. அமெரிக்கா ஒண்ணுமே வாங்கல, ஐரோப்பிய நாடுகள் ஒண்ணுமே வாங்கல. ஜெர்மனி மட்டுமே 1% பொருளை ஈரான்லேருந்து வாங்கியிருக்காங்க சென்ற வருடத்துல. இதுல என்ன பின்னடைவு ஏற்படுனா, நம்ம தயாரிக்கிற பொருள் தயாரிக்கிறோம், உலகம் முழுவதும் அதற்கு சந்தை இருந்தால் தான் நல்ல விலை கிடைக்கும். இப்போ இந்த அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஒன்னா சேர்ந்து எதுவுமே வாங்காத போது
மீதம் உள்ள நாடுகளுக்கு தான் அந்த பொருளை அவங்க கொண்டு வர முடியும். அப்போ சரியான விலை கிடைக்காது. அதாவது வம்படியாக கொண்டு போய் திணிக்க வேண்டியிருக்கும். இவ்வளோ விளைச்சல் இருக்கு, வம்படியாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ நல்ல விலை ஈரானுக்கு கிடைக்காது. இது ஒரு பின்னடைவு. ஆனால் அதை தாண்டி உள்நாட்டு உற்பத்தி, விவசாயம், பால் போன்றதுல மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரங்க ஈரான். சென்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரச்சனை ஆச்சு ஈரானுக்குள்ள அப்படின்னா, ஒரு அமெரிக்க டாலர் ஈரானுடைய மதிப்புல 13,39,000 இருந்துச்சு போன ஞாயிற்றுக்கிழமை. அதனாலதான் வியாபாரிகள் முதல் அந்த கடையெடுப்பை நடத்த ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியமா தெரியலாம். அநேகர் இதை போன்ற தவறான திரிப்பு செய்திகளை இந்தியாவுக்குள்ளே, தமிழ்நாட்டிலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு அமெரிக்கா டாலர் 13,39,000, அப்போ 1 லிட்டர் பால் 1 லட்சமா? அப்போ ஈரான் மக்கள் இப்படி வீழ்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதைகளை, ஒரு புரிதலற்ற கதைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரான் அவர்களுடைய அந்த நாட்டு மதிப்பு, அந்த கரன்சியோட மதிப்பு அப்படி வச்சிருக்கிறாங்க. அதாவது உயர் ரூபாய் நோட்டுகள்பாங்க. ஈரானை தாண்டி சில நாடுகள் அப்படி வச்சிருக்காங்க. அது அவர்களுடைய சௌகரியத்திற்காக வைத்த ஒன்று. ஒரு அமெரிக்கா டாலர் 13,39,000 உண்மைதான். அந்த கரன்சியோட பேரு ஈரான் 2 கரன்சியை இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இந்த திரிபு செய்திகளுக்காகவே. இதெல்லாம் உங்களோட உளவுத்துறையோட வேலை தான். ஒன்று IRR அப்படிம்பாங்க, ஈரானியன் ரியால் அப்படிம்பாங்க. அது சொன்னபோது இப்படி கொடுத்தா ஒரு அமெரிக்க டாலருக்கு இவ்வளோ லட்சம் மதிப்பு தான். ஆனால் இதனால பொய்யான செய்திகள் உலகம் பூரா பரவதுனால இப்போ புதிதாக அடுத்த கரன்சி பரவலாக வந்துட்டு இருக்கு. வரும் காலங்களில் இந்த அடுத்த கரன்சி தான் ஈரானிய அங்கீகரிக்கப்பட்ட கரன்சியாக மாறும். அதோட பெயர் தோமோன் அப்படிம்பாங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த ரியால் மதிப்புல கடைசி 4 இலக்கத்தை அழிச்சிட்டா அது ஒரு தோமன். இதுதான் இப்போ ஈரான் பண்ணி கொண்டிருப்பது. இது கொஞ்சம் சிக்கலானது தான். ஆனால் அவர்கள் வைத்த அந்த ரூபாய் மதிப்பு அவர்களுக்கு எதிராக போறதுனால தான் இந்த புதிய தோமனை கொண்டு வந்திருக்காங்க. ஒரே நோட்டில் இன்னைக்கு 2 இலக்கத்தையுமே பார்க்க முடியும். மேலே ரியால் மதிப்பையும் பார்க்க முடியும், கீழே தோமனையும் பார்க்க முடியும். இப்பொழுது ஈரான் மக்கள் அந்த தோமோனுக்கு பழகிட்டு இருக்காங்க. விரைவில் முழுக்க அந்த ரியால் எடுக்கப்பட்டு தோமோன் தான் வரும். அப்படி தோமோன் மதிப்பு வச்சு பார்த்தீங்கன்னா $1 ரியால்ல 13,39,000. கடைசி 4 இலக்கத்தை அழிச்சிட்டிங்கன்னா $1 133 தோமன் மதிப்பு. இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, இதுதான். ஆனால் இதை கூட சரியா புரிஞ்சுக்காம பொய்யான செய்திகளை இங்க பரப்புவது மிக தவறான விஷயம். இப்போ ஈரான் போராட்டத்தில் மக்கள் ஜாவித் சாய் என்ற ஒரு மிகப்பெரிய கோஷத்தை பார்க்க முடிகிறது. அவங்க எழுப்பிய கோஷத்தை, அதுக்கடுத்த லாங் லிவ் த ஷா அப்படிங்கிறாங்க. அதாவது மன்னர் நீண்ட நாள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மக்களுடைய கோஷத்தை பார்க்க முடியுது. பின்னணி என்னன்னா, இந்த அலி கொமேனியுடைய ஆட்சி போதும், எங்களுக்கு பழைய ஆட்சி, எங்களுக்கு பழைய மன்னர் ஆட்சி இங்க வர வேண்டும் என்று அவங்க கோஷம் பண்றாங்க. ஈரானுடைய இந்த ஆட்சி முறையுமே 2 ஆட்சி முறையை இந்த கரன்சி மாதிரி அங்கேயும் பார்க்க முடியும், இராணுவத்தையும் அப்படிதான் பார்க்க முடியும். ஈரான்ல மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஜனநாயக நாடு தான். ஈரானுடைய அதிபரை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க என்ற எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா அதை தாண்டி சுப்ரீம் லீடர் மத தலைவர் தான். அவரை மக்களால் தேர்ந்தெடுக்க முடியாது. அவர் வரிசையா வந்துட்டு இருப்பாங்க. அவர் தான் இந்த மக்கள் தேர்ந்தெடுத்த அதிபரை விட, பாராளுமன்ற உறுப்பினரை விட சக்தி வாய்ந்தவர். அவர் தான் இராணுவ அதிகாரியை நியமிப்பார். அவர் தான் நீதித்துறை தலைவர், நீதியரசரை நியமிப்பார். அவர் எல்லாத்துக்கும் மேலானவர். அதுதான் இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு உள்ள பிரச்சனை. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு இந்த ஆட்சி வேண்டாம், மன்னர் ஆட்சி வேணும்னு சொல்லி போராடுகின்ற இதே ஈரானிய மக்கள் தான் அதுக்கு முன்னால் அன்றைய காலகட்டத்தில் மன்னர் ஆட்சி எங்களுக்கு போதும், எங்களுக்கு புதிய ஆட்சி முறை வர வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. உலகம் காணாத போராட்டமா அவங்க நடத்தி காமிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு அந்த மன்னரை, இந்த மன்னர் மேற்கத்திய நாடுகளின் கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மேற்கத்திய நாட்டின் கலாச்சாரம் இங்க உள்ள வந்துகிட்டே இருக்கு. இந்த மோசமான ஆடை கலாச்சாரம், பிற மோசமான கலாச்சாரம் உள்ள வருது. இது எங்களுக்கு ஏற்புடையது அல்ல.
இந்த மன்னர் ஆட்சி போதுன்னு சொல்லி இந்த மன்னரை விரட்டி அடித்தாங்க. 7ஆம் தேதி ஜனவரி மாதம் 1978 இதை போன்ற போராட்டம் கையில் எடுக்கப்பட்டது. 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1979 வரைக்கும், அதாவது 1 வருஷம் 1 மாதம் 4 நாள் தொடர்ச்சியாக ஈரானிய மக்கள் போராடி 60,000 பேர் களப்பலியானார்கள் சொல்லுவாங்க. இந்த போராட்டத்தில் இந்த மரண எண்ணிக்கையில் அவர்களுக்கு வசதிக்கேற்ப சொல்லுவாங்க. சிலர் 2000 பாங்க, மேற்கத்திய நாடுகள் 3000 பாங்க, அதிகபட்சமாக 60,000 பேர் மக்கள் உயிரை கொடுத்து தான் அந்த மன்னரை விரட்டி அடித்து அதுக்கப்புறம் தான் இந்த மத ரீதியான ஆட்சி வந்தது. அதுக்கு முன்னால் இம்பீரியல் ஸ்டேட் ஆஃப் ஈரான் தான் பெயர். அதுக்கப்புறம் அந்த புரட்சிக்கு பின்னால இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் சொல்லி பெயர் மாற்றப்பட்டு இந்த மத தலைவர் தான் உச்சபட்ச தலைவர். அதற்கடுத்து மக்கள் பாராளுமன்ற உறுப்பினரையும் அதிபரையும் தேர்ந்தெடுக்கலாம். ஆட்சிகளில் அவ்வப்போது தலையிடுவது இந்த அலி கொமேனி அவர்கள் வழக்கம். அவர் சொல்லும் தீர்ப்பு தான் இறுதியானது. இன்னைக்குமே அந்த மன்னரின் பரம்பரைகள் பிரான்ஸ்ல வாழ்றாங்க. அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகள் என்று அந்த மன்னர் குடும்பத்தை மீண்டும் ஈரானுக்குள் புகுத்தி பழையது போன்ற ஒரு அடிவருடி ஆட்சியை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இப்போ கூட அந்த மன்னரின் இளவரசர்னு சொல்லுவாங்க, ரிசா பக்லவி அப்படிம்பாங்க. அவர் பிரான்ஸில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நேற்று கூட பேட்டி கொடுத்துருக்காரு. அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்து பேட்டி கொடுத்துருக்காரு. நாங்கள் தயாராக இருக்கோம் ஆட்சியை கொடுப்பதற்கு, அந்த மக்களிடம் செல்ல தயாராக இருக்கிறேன் என்று பேட்டி கொடுத்துருக்காரு. வழி மேல் விழி வைத்து காத்திருக்காரு. எப்போ ஈரானுக்குள்ள போய் பழையபடி ஒரு மன்னர் ஆட்சியை கொடுக்கலான்னு சொல்லி. ஆனால் நிச்சயமாக 99.99% இது அங்கே ஈரானுக்குள்ள எடுபடாது. சில தவறுகளை ஈரான் நிச்சயமா சரி பண்ணிக்கணும். அதாவது ஒரு நடுத்தர பார்வையாளர் பேசுறேன், உங்களுக்கும் புரியாது. அணுகுண்டு செய்வதை தொடர்ச்சியாக அதன் பக்கத்தில் போவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அணுசக்தி மூலமாக ஈரான் மின்சாரத்தை தயாரித்து அந்த மக்களுக்கு விநியோகம் பண்ணலாம், ஏற்றுமதியும் பண்ணலாம், எந்த தப்புமே இல்லை. ஒரு அணு கட்டமைப்பை ரஷ்யா உதவியோடையோ சீனா உதவியோடையோ கட்டி அதற்கு தேவையான எரிபொருளை ஃபியூயல் பண்டலை அவர்களிடமே வாங்கி சர்வதேச பார்வையாளர்களை வெப்பன் இன்ஸ்பெக்டர் நியூக்ளியர் இன்ஸ்பெக்டர்பாங்க அவர்களை அனுமதித்து நாங்கள் அமைதி முறைக்கான இந்த அணுசக்தியை பயன்படுத்தணும்னு சொல்லி காட்டிடலாம். எந்த தப்புமே இல்லை. இந்த அணுகுண்டை நோக்கி செல்வதனால்தான் இஸ்ரேல் ஈரானை தாக்குவது அவசியமாகுது. இந்த வெறும் 12 நாள் போரில் $1.5 trillion பொருளாதாரம் பின்னுக்கு போயிடுச்சு. ஈரானில் கொல்லப்பட்டவர்கள் தனி, அவர்களுக்கு மதிப்பே கிடையாது, அவர் விலை மதிப்பற்றவர்கள். பொருளாதார மதிப்பே $1.5 trillion பின்னால் போயிடுச்சு. திரும்பவும் அணுகுண்டு பக்கத்தில் போகிறது, திரும்ப இஸ்ரேல் தாக்க தயாராவது, இது ஈரானுக்கு தேவையற்ற விஷயம். அணுகுண்டு பக்கம் போகுது. இந்தியா கூட ஈரான் அணுகுண்டு செய்வதை கண்டிப்பாங்க. அதே சமயத்தில் ஆக்கப்பூர்வமாக மின்சாரத்திற்காக அந்த அணு கட்டமைப்பு செயல்பட வேண்டும் என்று இந்தியா வற்புறுத்துவாங்க. தொடர்ச்சியாக இந்தியாவும் அதான் சொல்லி வராங்க. அதை விட மிக மிக முக்கியமானது ஈரான் திருத்தி கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த மக்கள் இந்த போராட்டத்தில் சொல்லுவாங்க, நோ டு காசா, நோ டு லெபனான், ஐ கிவ் மை லைஃப் ஃபார் ஈரான். இந்த மக்களுடைய சொல்ற கருத்து உண்மையாக அருமையான கருத்து. இந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் உழைக்கிறேன், என் உழைப்பை முழுவதும் ஈரானுக்கு தரேன், என் உயிரை கூட என் வாழ்க்கையை கூட ஈரானுக்கு தரேன், ஆனால் இந்த காசாவிற்கும் லெபனானுக்கும் அல்ல அப்படிங்கிறாங்க. பொருளாதாரம் மந்த நிலை தான், அது ஒத்துக்கணும், ஏன்னா தடைகள் இருக்கனால. இவ்வளோ பொருளாதார தடைகள் இருக்கும் போதுமே இந்த உழைப்பின் பலனை தேவையற்ற முறையில் இந்த பயங்கரவாத பிரிய மக்களான இந்த பாலஸ்தீனத்திற்கும் தேவையற்ற முறையில் லெபனானில் செயல்படும் ஹிசபுல்லா பயங்கரவாத அமைப்பிற்கும் ஏமனில் செயல்படும் ஹவுதி அமைப்பிற்கும் காசாவிற்குள் செயல்படும் இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பிற்கும் தேவையற்ற முறையில் அவர்களை வளர்த்து விடுவது, அவருக்கு இந்த பண உதவி செய்வது, இதெல்லாம் தேவையற்ற காரியம். சமயத்தில் கூட இசபுல்லா இருந்து 20,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பண உதவி எங்களுக்கு தேவை, நாங்கள் மீண்டும் கட்டி அமைக்க தேவை, அது தேவைங்கும் போது ஈரான் அதை ஒத்துக்கிட்டாங்க. இது மிகப்பெரிய தப்பு.
இந்த மக்களின் குரலை அவங்க வந்து நிச்சயமா செவி சாய்க்கணும். ஈரான் பிரம்மாண்டமான முறையில் முன்னேறலாம், அதுக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. முழு அளவில் பொருளாதார ரீதியில், இராணுவ ரீதியில் அணுகுண்டை தவிர்த்து பிரம்மாண்டமான முறையில் முன்னேறலாம். நானும் விரும்புகிறேன், இந்தியாவும் விரும்புது, இஸ்ரேலும் அதை விரும்புகிறாங்க. ஆனால் அது தவிர்த்து இந்த அணுகுண்டுகள் பிற பயங்கரவாத அமைப்பிற்கு பணத்தை கொடுப்பது, இதுதான் அந்த மக்கள் விரும்பல. இந்த கருத்தை ஈரான் நிச்சயமாக சரி செய்ய வேண்டும். இது சரி செய்யலாம். இதனால தான் இதுதான் போராட்டத்துக்கு நிஜ பின்னணியில் இருக்கு. ஒரு சராசரி மனுஷர் வந்து எந்த அரசியல் தலையிடும் இல்லாம போராடுறாருன்னா இந்த இரண்டு கருத்துக்காக அவர் போராடுவார். இந்த ஆட்சி மாற்ற முடியுமா? கடைசியா இந்த ஆட்சியை மாற்ற முடியும்னா முடியவே முடியாது. ஏன்னா அவருடைய உளவுத்துறை அமைப்பு அப்படி இரு இராணுவத்தை வச்சிருக்காங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஈரானுடைய அதிபர், பாராளுமன்றம், அவளுக்கென்ற இராணுவம், அதான் ஈரானிய ரெகுலர் மிலிட்ரி, ஈரான் மிலிட்ரி இருக்கு. அதை தாண்டி இந்த அலி கொமேனிக்கு என்று தனி இராணுவமே செயல்படுது, IRGCம்பாங்க. இந்த ஈரானிய இராணுவத்திற்கும் உளவு அமைப்பு இருக்கு, இந்த IRGCக்கும் உளவு அமைப்பு இருக்கு. ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கார்ப்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து அந்த மத தலைவருக்கென்று தனி இராணுவம். அதை தாண்டி சிறப்பு அதிரடிப்படை அவர் வச்சிருக்காரு, துணை இராணுவம் வச்சிருக்காங்க. இராணுவ வீரர்களே 10 லட்சத்துக்கு மேல ஈரான்ல இருக்காங்க. அதை தாண்டி துணை இராணுவம், ரிசர்வ்லாம் சேர்த்தா கணக்கிலடங்கா எண்ணிக்கையில் வலிமையான இராணுவத்தை வைத்திருப்பது ஈரான். இராணுவமே இரண்டா இருக்கு, 2 உளவு பிரிவு இருக்கு. அதை தாண்டி ஈரானுக்குள்ள ஊடுருவல் செய்து அந்த ஆட்சியெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்ற முடியாது. அதே போல இந்த வெனிசுவேலா தாக்குதலையும் பார்த்துட்டாங்க. இனிமேல் நிச்சயமாக உலகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களுமே கவனம் செலுத்துவாங்க. ஒருத்தர் கேள்வி கூட கேட்டிருந்தாரு, பாதுகாப்பு படைகள் என்ன செய்தது வெனிசுவேலான்னு கேட்டிருந்தாரு. இனிதான் தெரிய வரும். அது உள்ளுக்குள்ளேயே உள்வேலை நடந்து அந்த அதிபரை தூக்கி கொடுத்தாங்களா அமெரிக்க கையில், இல்லை ஏமாந்த நேரத்தில் உள்ளே போனாலும் தெரியல. ஆனால் வருகின்ற காலம் உலகத்திற்கு ஒரு நல்ல பாடம். உலகத் தலைவர்கள் இனி ஏமாந்த நேரத்தில் நம்ம கடத்துவாங்கன்னு சொல்லி அதற்கென்று தனி பிரிவை வச்சுக்குவாங்க. அதுதான் மிகச்சிறந்த காரியம் கூட. அதனால் நிச்சயமாக இந்த போராட்டங்கள் சில நாட்களில் கட்டுப்படுத்தப்படும். இந்த உச்சபட்ச மத தலைவர் அலி கொமேனி நேற்று பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொருளாதார மந்த நிலையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபடுறேன், அதே போல இந்த பண மதிப்பு இழப்பையும் ஒத்துக்கிறேன், அதையும் நான் சரி செய்ய முயற்சியில் ஈடுபடுறேன். நான் வந்து ஒரு மத குரு தான், நான் வந்து ஒரு வியாபார தலைவன் அல்ல. அதனால அதை சார்ந்தவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன். மிக விரைவில் அந்த மக்கள் சொல்லும் குறைகளை நிவர்த்தி செய்து விடுவேன். அதே சமயத்தில் இந்த மக்களுக்கு பின்னால் இருக்கும் சமூக விரோதிகளை, தீய சக்திகளை விடவே மாட்டேன், மிக கடுமையாக ஒடுக்குவேன் இருக்காரு. நிச்சயமா செய்வாங்க. அவங்க உலகத்திலேயே அதிக மரண தண்டனை ஈரான்ல தான் கொடுக்கப்படுது. அதனால வந்து இந்த மக்கள் போராட்டம் வெகு சில நாட்கள்லேயே படிப்படியாக குறைக்கப்படும். பின்னணியில் செயல்படும் தீய சக்திகளை நிச்சயமா வேலை எடுத்துருவாங்க. எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இந்த போராட்டம் இப்படிதான் போய் சில நாட்கள் படிப்படியாக முடிஞ்சிடும். வருகின்ற காலங்களில் வந்து அவங்க பொருளாதாரத்தை சீர்படுத்த வேண்டும். நிச்சயமாக இந்த சியா இஸ்லாமிய ஈரான் நாடு மிக வலிமையாக இருப்பது தான் உலக மக்களுக்கு மிக நல்லது. ஏன்னா இத்தனை சன்னி பிரிவு நாடு இருக்கும்போது ஒரு சியா நாடு நிச்சயமா இருக்கணும். அதுதான் தர்மமும் கூட. அதே சமயத்தில் அந்த சின்ன சின்ன தப்புக்களை ஈரான் சரி செய்து கொண்டு ஒரு வலிமையான நாடாக, ஒரு இந்தியாவிற்கு நட்புறவு நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பங்கள் கூட. நன்றிகள்.